வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் பீர்பாலின் கதை. சொர்க்கத்திலிருந்து வந்த ஓலை. அரசரிடம் பீர்பாலுக்கு மிகுந்த செல்வாக்கு இருப்பதை பார்த்த அமைச்சர்கள் பொறாமை தீயால் வெந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்படியாவது பீர்பாலை ஒழித்துவிட தீர்மானித்தார்கள். நாம் பெரிய மனிதர்களாக செல்வாக்கோடு வாழ வேண்டுமென்றால் இந்த பீர்பாலை தீர்த்து கட்டியாக வேண்டும் என்று அதற்கான திட்டத்தை தீட்டினார்கள். அரசருக்கு முடி திருத்தும் நாவிதரை பயன்படுத்தினார்கள். அவருக்கு பொருளாசை காட்டி அவரை சம்மதிக்க செய்தார்கள். தங்களுடைய இரகசிய திட்டத்தை எப்படியும் நிறைவேற்றி கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்த நாவிதரும் பணத்தாசை பிடித்தவர் என்பதால் அதற்கு சம்மதித்தார். ஒரு நாள் அரசருக்கு முடிவெட்ட வரும்படி நாவிதருக்கு அழைப்பு வந்தது. அதையே தம் சதி திட்டத்திற்கு பயன்படுத்தினார் நாவிதர். அரசே, தங்கள் முடியும் தங்கள் தந்தையார் முடிக்கு நிகரான அழகு அப்படின்னு தான் சொல்லணும் என்றார் நாவிதர். ஓ, அவ்வளவு அழகா என்றார் அரசர். ஆமாம் அரசே, ஆனால் தங்கள் தந்தையார் மீது தாங்கள் அவ்வளவாக அக்கறை காட்டுவதில்லை போல் தெரிகிறது. பாவம், முடி வளர்ந்து அவருடைய அழகையே கெடுத்திருக்கும் என்றார் நாவிதர். என்ன, நீ சுய புத்தியோடு தான் பேசுகிறாயா? அவர் செத்து போய் எத்தனையோ வருஷங்கள் ஓடி மறைந்து விட்டன. அப்படின்றது உனக்கு தெரியாதா என்ன? அவரை போய் பார்த்து நலம் விசாரித்து வரவா முடியும் என்றார் அரசர். அதற்கு நாவிதர், முடியும் அரசே, தாங்கள் மனது வைத்தால் முடியும் என்றார். எப்படி என்று கேட்டார் அரசர். எனக்கு தெரிந்த மந்திரவாதி ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை பாடையில் மயானத்திற்கு எடுத்து போய் சில மந்திரங்களை ஓதி எரிப்பார். ஆனால் தீ நம் உடலை எரிக்காது. நேராக நாம் சொர்க்கத்திற்கு போய் வேண்டியவர்களை சந்தித்துவிட்டு திரும்பி வரலாம். ஆனால் அதற்கு நம்பிக்கையான ஆள் ஒருவர் வேண்டும் என்றார் நாவிதர். அப்படின்னா நான் யாரை அனுப்புறது அப்படின்னு அரசர் சிந்தித்தார். அரசே, இதற்காக ஏன் நீங்கள் மயங்க வேண்டும்? தங்களின் நம்பிக்கைக்கும் கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் தான் நம் அமைச்சர் பீர்பால் இருக்கிறாரே, அவரை விட சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டார் நாவிதர். அரசரின் முகத்தில் நம்பிக்கை ஒளி பரவியது. சரியாக சொன்னாய், அதற்கு பீர்பாலை ஏற்றவர், அவரை அனுப்பி வைக்கலாம் என்று கூறினார். மறுநாள் அரசவை கூடியது. எல்லா அமைச்சர்களும் பெருமிதத்தோடு வந்து அமர்ந்திருந்தனர். அரசர் பீர்பாலை அழைத்து தம் விருப்பத்தை சொன்னார். நீர் சொர்க்கத்திற்கு போய் என் தந்தையாரின் நிலையை அறிந்து வர வேண்டும் என்றார். பீர்பால் திகைப்படைந்தார். இது எதிரிகளின் சதி என்பது புரிந்தது அவருக்கு. சரி என்று சம்மதித்து விட்டார் பீர்பால். அரசே, தங்கள் உத்தரவை நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறேன். ஆனால் அதற்குள் என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் உள்ளன. அதை முதலில் முடிக்க 2 மாதங்கள் ஆகும். அதுவரை அரசரை சந்திக்க வர முடியாது. மேலும் வழக்கமாக நான் தியானம் செய்யும் இடத்திலிருந்தே சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறேன் என்றார் பீர்பால். சரி என்று சம்மதித்தார் அரசர். பீர்பால் அரசவைக்கு வராமல் சொர்க்கத்திற்கு போகும் வேலையில் ஈடுபட்டார். சுடுகாட்டிலிருந்து பக்கத்தில் உள்ள காட்டுக்கு ஒரு சுரங்கப்பாதையை வெட்டி கொண்டார். அது யாருக்கும் தெரியாது. 2 மாதங்களுக்கு பின் அரசவைக்கு பீர்பால் வந்தார். அரசரிடம் சொர்க்கத்திற்கு புறப்பட தயாராக இருக்கிறேன் என்றார். முறைப்படி எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. மந்திரவாதி மந்திரங்களை சொல்லி தீயை மூட்டினான். புகை சூழ்ந்தது. நெருப்பு பரவியது. புகை மண்டலத்தில் மறைந்து பீர்பால் சுரங்கப்பாதை வழியாக தப்பி காட்டிற்குள் சென்று விட்டார். பின்னர் மாறுவேடம் அணிந்து தம் வீட்டிற்கு போய் சேர்ந்தார். பீர்பால் செத்து எரிந்து விட்டான் அப்படின்னு எல்லா செல்வந்தர்களும் ஆனந்தப்பட்டார்கள். 6 மாதங்கள் உருண்டோடி விட்டன. திடீரென ஒரு நாள் அரசவைக்குள் ஒரு ஓலையோடு மீசையும் தாடியுமாக ஒரு துறவி வந்தார். அவர் அரசரிடம் சென்று தம் கையில் இருந்த ஓலையை கொடுத்தபடி, அரசே, என்னை அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்டார். அரசர் எழுந்து வந்து பணிவோடு ஓலையை வாங்கி கொண்டு
தங்களை அடையாளம் தெரியலையே அப்படின்னு சொன்னார். அரசே, நான் தான் பீர்பால். சொர்க்கத்தில் தங்கள் தந்தையை சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன். இந்த ஓலை தங்கள் தந்தையார் கொடுத்து அனுப்பியது என்று மிகவும் பணிவுடன் சொன்னார். ஓலையை பிரித்து படித்தார் அரசர். மகனே, எனக்கே என்னை அடையாளம் தெரியாமல் போய்விடும் போல் இருக்கிறது. என் தலைமுடியும் தாடியும் பாதத்தில் மிதிபடுகின்றன. உடனடியாக நம் அரண்மனை நாவிதனை அனுப்பிவை என்று ஓலையில் எழுதப்பட்டிருந்தது. அரசர் மிகவும் வருத்தப்பட்டார். என் தந்தைக்கு இந்த நிலையா? உடனடியாக அரண்மனை நாவிதனை அழைத்து வர சொன்னார். அவனிடம் அரசர், இதோ பார், பீர்பால் சொர்க்கத்திற்கு போய் என் தந்தையை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அங்கு முடிவெட்ட ஆள் இல்லாததால் அவரை அடையாளம் கூட தெரியவில்லையாம். உம்மை அனுப்பி வைக்கும்படி ஓலை அனுப்பியிருக்கிறார். நாளைக்கே நீ புறப்பட தயாராக வேண்டும் என்று உத்தரவிட்டார் அரசர். நாவிதன் திகைத்தான். நான் வெட்டிய குழியில் என்னையே தள்ளிவிட்டாரே பீர்பால் அப்படின்னு எண்ணி நடுங்கினான். தலை சுற்ற தடால் என்று அரசரின் காலில் விழுந்தான். சதி திட்டத்தால் உண்டான எல்லா உண்மைகளையும் கூறி அழுதான். மன்னிக்கும்படி கதறினான். அப்போதுதான் அரசருக்கு உண்மைகள் உள்ளபடி புரிந்தது. பொறாமை பிடித்த அமைச்சர்களையும் நாவிதனையும் சிறையில் தள்ளி பூட்ட உத்தரவிட்டார். பொறாமையால் என் அன்பான பீர்பாலை கொல்ல சதி செய்தார்களே என்று கலங்கினார். பீர்பாலை கட்டி தழுவி கொண்டார் அரசர்.